அரசியல் மாநாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சு அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பல கட்சிகளும் பத்திரிகையாளர் சந்திக்கிறது, அந்த கட்சிகளோட அந்த நிலைப்பாடு, அவங்க வாங்கிய வாக்குகளை வெளியில் சொல்கிறது, தொடர்ந்து அதுதான் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. செய்தி சேனல் திறந்தோம்னாலே இதுதான் இருக்குது. இதில் வேறு இன்றைக்கி ஐயா பிரதமர் ஆக போகிறாங்க நரேந்திர மோடி அவர்கள். அதுக்காக யார் யார் போகிறாங்க, அங்கங்கே நடந்தது, அங்கே போய் பொக்கே கொடுக்கும்போது யார் யார் தமிழ்நாட்டில் இருந்து எப்படிலாம் பொக்கே கொடுத்தாங்க, இது எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதிமுக ஒன்றிணையணும்னு சொல்லி ஒரு பக்கம், அதே சமயங்கள் அங்கே கொண்டு போய் பொக்கே கொடுத்து அதை பிஜேபியில் இருக்கிறவங்களோட இவங்களும் சேர்ந்து போய் ஐயா ஓபிஎஸ் மேற்கொண்டு அங்கே பொக்கே கொடுக்கும்போது அங்கே எப்படிலாம் நடந்தது அப்படின்றத தொடர்ந்து எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வலைத்தளங்களில் இப்போ முழுவதும் வந்துக்கிட்டு இருக்குது. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் எது நடந்த வெளியில் தெரியாது, ஆனால் இன்றைக்கி எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல் அது வந்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா தேர்தல் ரிசல்ட்டு அம்மையார் சசிகலா அவர்களும் அதிமுகவில் எல்லாருமே ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அவங்க மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இப்போ தோல்வி அடைந்தவங்க எல்லாருமே அதிமுக ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் நமக்கு வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. இது இப்போ வார்த்தை போர் மாறி மாறி நடந்துகிட்டு இருந்தது. அதே போல் பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை தலைவர் என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களால் அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்னு அவங்க சொல்ல. அதே போல் சிபி ராதாகிருஷ்ணன் பாஜகவின் தலைவராக இருந்தப்ப அவர் வாங்கின வாக்கு கூட நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லி இங்கே அதிமுக சார்பாக அவங்கள ஒரு பேச தொடர்ந்து மாறி மாறி இதாங்க நடந்துகிட்டு இருந்தது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சில பேர் கூட அந்த இதை பார்க்கும்போது என்னடா இதே தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி சேனல் கூட மாற்றின ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. அதை நானும் ஒருத்தன். இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ என்னடா நடக்குது அப்படின்னு சொன்னால், அதிமுகவில் இவர் இபிஎஸ் ஐயா அங்கே கலந்தாய்வு கூட்டம் போட்டு அவங்க பேசும்போது பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கும்போது பிஜேபி விலகி போன வரைக்கும் நல்லது தாங்க, அது விலகி போனனால தான் எங்களால் ஒரு விழுக்காடுக்கு மேலே வாக்கு அதிக பெற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் அது ஓடிட்டு இருந்தது. இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் 18 எல்லா சேனல்லையுமே வந்துகிட்டு இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முன்னாடி ஒரு நல்ல பொறுப்பில் இருந்தவங்க தான், பதவிகளில் இருந்தவங்களும் கூட, ஜேசிடி பிரபாகர் அவர்கள், கேசி பழனிசாமி, அதே போல் பார்த்திங்கன்னா புகழேந்தி, இது போல் அவங்க ஒரு 3 பேரும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒன்றுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பல்வேறு கேள்விகள் எல்லாருமே ஊடகவியலாளர் கேட்டாங்க. அதுக்கு எல்லாருமே அவங்க பதில் சொன்னாங்க. அப்போ தான் என்ன ஒரு காமெடி இருங்க நான் சொல்கிறேன், இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேசிடி பிரபாகரன் ஒரு பேச, அடுத்து இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க பேச. அதே போல் பார்த்தீங்களா கேசி பழனிசாமிக்கும் எனக்கு எவ்வளோ பெரிய யுத்தமாக இருந்துச்சு. அங்கே ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்தாலும் அவர் நான் ஒன்று சொன்னேன்னா அவர் அதை எதிர்த்து தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து நின்றுட்டுருக்குறோம், நீங்கள் கை கொடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இது அதிமுகங்கிற ஒரு நல்ல குதிரை. அது அதாவது ஒரு மிருகத்தில் சொல்கிறேன், நல்ல குதிரை. அதில் யார் ஏறி உட்காந்தாலும் பயணம் உறுதியாக நல்லபடியாக போவாங்க அப்படிங்கிறது தாங்க வெளியில் தெரியுது. ஏன்னா இவ்வளோ ஒரு பிளவுகள் நடந்துச்சு, எவ்வளோ சிக்கல்கள், நீங்கள் ஒன்று சில செய்ய முடியாத சமயத்தில் கூட அதிமுகவுக்கான வாக்கு பெருசாலாம் ஒன்றும் குறைஞ்சிடலை. நம்ம ஒரு ஊடகவியலாளராக நம்ம சரியாக தான் நேர்மையாக தான் நம்ம பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் போய் அங்கே வெளியில் நின்னப்போ கூட அன்னைக்கு அதிமுகவுக்கு என்ன வந்துச்சோ அந்த வாக்கு 2019 அப்புறம் இப்போ ஏறி தான் இருக்க தவிர இறங்கலை. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அந்த சமயத்தில் இவங்க எல்லாம் பிரித்து கொடுத்த வாக்கு யாருக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா பிஜேபிக்கு அதிகமாக போச்சு. அதுதான் அதிமுகவில் இவங்க சில சமூகத்தை சொல்லி நின்றுட்டு இருக்கிறவங்க பிரித்த வாக்குகள் அங்கே தானே போணுச்சு. அதை எல்லாருமே தானே பார்த்தோம். இது போல் சூழ்நிலையில் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா தலைவர்களையும் ஒன்றிணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களும் ஒருத்தவங்க ஆதரவாளராக இருந்தவங்க. இப்போ கேசி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும்தான் கொஞ்சம் அதுலேருந்து நவருவார். மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அம்மையார் சசிகலாவுக்கு நிறைய ஆதரவாக இருந்தவங்க இருக்கிறாங்க, அண்ணன் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தவங்க இருக்கிறாங்க. இது போல் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. இது தொண்டர்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. என்னடா நம்மளை ஒன்றிணைக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம எல்லாம் ஒன்றா தானே நிற்கிறோம், நம்ம எல்லாமே ஓட்டு தான் போட்டிருக்கிறோம்ல, பொதுமக்கள்கிட்ட நம்ம நம்பிக்கை ஏற்படுத்திக்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த வாக்காளர்களும் பார்த்துட்டு இருக்காங்க, அதிமுக தொண்டர்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன வேலைகள் செய்யணும், மக்களுக்கான என்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்க இனிமேல் பேசினா நல்லா இருக்குமே தவிர, அதிலே ஊடகவியலாளர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு பாருங்க,
இப்போ எல்லாம் நின்றுறீங்க, அப்போ வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னா யார் வந்து அதில் தலைவர் ஆகுதுன்னா, முதல்ல வந்து ஒன்றா உட்காருவோம், 5 பேர் உட்காரட்டும், அம்மையார் சசிகலா உட்காரட்டும், டிடிவி தினகரன் அவர்கள் உட்காரட்டும், ஓ பன்னீர்செல்வம் உட்காரட்டும், ஐயா எடப்பாடி பழனிசாமி உட்காரட்டும், எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனால் இன்னுமே வந்து நாங்கள் வந்து ஒரு தோல்வி வந்து அதை வந்து ஏற்படுத்திக்கவும் விட மாட்டோம், ஏற்றுக்கவும் விட மாட்டோம் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் என்ன வந்து பேசும்போது யார்கிட்ட வந்து அதிகமான ஒரு கருத்துக்களை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, கேசி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க, அதிமுகங்கிறது வந்து எப்பவுமே ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு சமயங்களையும் ஒரு பிரச்சனையிலேருந்து எந்திரிச்சு வந்த கட்சி தான் இது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா வந்து 90க்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள் ஜா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெயலலிதா ஒரு அணியும் ஜானகி அம்மா அவர்கள் வந்து ஒரு அணியாகவும் பிரிஞ்சிருந்த சமயத்தில் சட்டமன்றத்தில் மைக்கு கடுவத்தை எடுத்துக்கிட்டு நாங்களாம் அடிச்சுக்கிட்டோங்க, காவல்துறை அதிகாரிகள் உள்ளே வந்தாங்க, அது போல பிரச்சனைகள்லாம் எங்கள் கட்சியில் நடந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலகட்டங்களில் எம்ஜிஆரை வந்து இந்த கட்சியில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எஸ்டிஎஸ் மேற்கொண்டு போய் மனு கொடுத்த காலங்கள்லாம் இருந்திருக்கு, அதுக்கப்புறமும் நாங்கள்லாம் ஒன்றா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய, அது வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாக தான் தோணுச்சு, சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. ஏன்னா அது போலலாம் சண்டை நடந்துச்சுங்க, ஆனால் அதுக்கப்புறமும் வந்து ஒன்றா தான் நாங்கள்லாம் நின்னோம், அந்த ஒன்றா நின்னதுனால தான் நாங்கள் வந்து அடுத்த கட்டத்தில் வந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை வந்து 91 வந்து நாங்கள் பெற்றோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொல்லும் போதே இன்னொரு பாயிண்ட் வச்சார் பாருங்க, இது கட்சி வந்து இனிமே அதிமுக எந்தவித குடும்பத்துக்குள்ளேயும், அதாவது யாரோட குடும்பத்துக்கு கீழேயும் யாரோட குடும்பத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு கண்டிஷனையும் வச்சாரு. அதே போல் எந்த தேசிய கட்சியோட அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழேயும் அவங்க நிர்பந்தத்துக்கு கீழேயும் வந்து அதிமுக போயிடக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒன்றிணைஞ்சிருக்கிறோம், அதுக்கான வேலைகளை தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும், அதுக்காக தான் நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் தலைவர்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னால் அவரோட கருத்து தான் இருக்கிறதுலேயும் வந்து நம்ம செவிச்சாச்சு கேட்கும்படியாக இருந்தது. மிச்சம்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து உட்காரட்டும், நம்ம வந்து பேசிக்குவோம், இருங்க நான் சொல்கிறேன், இருங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி அது ஏதோ ஒரு மலுப்பலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான். அது எனக்கு வந்து இதான் தோணுச்சு. அப்போ வந்து என்னென்னா எவ்வளோ பெரிய சண்டைகள் இருந்த கட்சி கூட அந்த தொண்டர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அதுக்கப்புறம் வெற்றியை பெற்றிருக்கு, அதே போல் இனிமே அது நடக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் கூட நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, அன்னைக்கு யாருமே எதிர்கட்சியில் போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு வேலை செய்யலை இல்லை. இப்போ ஐயா ஓபிஎஸ் இருக்கிறாங்க, ஒன்று தேர்தல் நிற்காமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை நின்று தனியாக நின்று கூட என்னோடய ஸ்ட்ரென்த்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு பகுதியில் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் தன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு நிற்பாங்க. ஏங்க ஆர்கே நகரில் வந்து இவங்க அண்ணன் டிடிவி தினகரன் அப்படி தானே நின்னாங்க, குக்கர் சின்னம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அங்கே நின்னப்போ பார்த்தீங்கன்னா தொப்பி சின்னம் கூட வந்து அவங்களுக்கு சரியாக கிடைக்காம அந்த ஒரு நெருக்கடிகள்லாம் அதிகமாக எந்த சின்னம்னு தெரியாத சமயத்தில் தான் நம்ம நின்னாங்க. அப்போ வந்து அவர் தானே வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் தானே அவரே ஆளாகி அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற அந்த ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தனி ஸ்ட்ரென்த்து கிடச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டணின்னு வச்சதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்கள், கரைச்சி விட்ட கடலில் கரைச்ச பெருங்காய் மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். அப்போ இதெல்லாம் நான் வந்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி ரொம்ப தெளிவாக அதே சமயத்தில் இந்த தேர்தலில் வந்து சரியாக தான் வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து கணிச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இப்போ தானே ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். இப்போ இருக்கிற இதே கூட்டணியை வந்து பேசணுங்கிறவங்க தேர்தலுக்கு முன்னாடி இதே போல் பேசியிருந்துருக்கலாம், தலைவர்களெல்லாம் ஒன்றிணைவோம், நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்றத அவங்க பேசியிருந்துருக்கலாம். அதை விட்டு இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஒன்றிணைவோங்கிறத இப்போ தொண்டர்கள் எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து ஐயா எடப்பாடியை வந்து நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக இனிமேல் வந்து பிரிஞ்சு கிடக்கிற தொண்டர்கள்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து ரெட்டலையையும் ஜெயலலிதா அவர்களையும் அவங்களோட தலைவராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து ரொம்ப நேர்ச்சவங்க அவங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம குறிப்பிட்ட போய் சொன்னோம், இந்த அதிமுகவில் ஏறி அந்த லகானை ஒழுங்காக பிடிச்சிட்டு உட்கார தெரிஞ்சா போதும், அந்த குதிரை வந்து அழகாக கொண்டு போய் சேர்த்துரும், எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துரும். அந்த குதிரையை வந்து ஒழுங்காக பிடிச்சிட்டு ஐயா எடப்பாடி நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அந்த ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ இவங்க சொன்ன அந்த பேட்டிகள்லேருந்து நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா அப்படின்னா அது வந்து அந்தளவு சரியாக படும் அப்படின்னு தோணலை. ஏன்னா எல்லாரும் ஒன்றிணைய தயாராக இருப்பாங்க. இப்போ வந்து கிராமத்து பக்கம்லாம் சொல்லுவாங்கல்ல, புலி வருது எல்லாம் வந்து என் மேலே வந்து படுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்றிணைனுங்கிறாங்க. அது வந்து ஒன்றிணைனா இப்போ வந்து அதிமுக யார்கிட்ட இருக்குது, ஐயா எடப்பாடிக்கிட்ட இருக்குது, ரெட்டல் சின்ன யார்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ அது அந்த கட்சியில் வந்து நம்ம எல்லாமே ஒன்றிணைஞ்சு நம்ம நிற்கணும்னா யார் என்னவா நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து இந்த பேட்டிலே அவர் பேசும்போது கேசிபி சொல்கிறாங்க, எந்த வித குடும்பத்துக்குள்ளேயும் வந்து இந்த கட்சி போயிடக்கூடாதுன்றாங்க. பக்கத்தில் இருக்கிற ஐயா ஜெயஸ்ரீ பிரபாகர் என்ன சொல்கிறாங்க, 5 பேரும் உட்காந்து பேசிட்டுங்கிறாங்க. அந்த 5 பேருங்கிறதுல யார் யார் வராங்கன்னா அம்மையார் சசிகலா வராங்க,
டிடிவி தினகரன் வராங்க, அதுலேயே அந்த குடும்பம் வந்து வந்துடுது இல்லையா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து சாத்தியப்படுமா அப்படின்னா இது வந்து சாத்தியப்படாது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா தொடர்ந்து வந்து இவங்க வந்து நின்ன சமயங்கள் முழுவதுமே தேர்தல்களில் அதிமுகவை வந்து எதிர்த்து நின்னது, ரெட்டலை சின்னம் வந்து அங்கே கொடுக்காதீங்கன்னு சொன்னது, இதை யாரையுமே வந்து தொண்டர்களை விரும்பி இருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அந்த தலைமைச் செயலகத்தை வந்து அந்த பிரச்சனைகள் இழுத்து கூட்டினது, அங்கே இருக்க எல்லாத்தையும் அள்ளிட்டு போனது, இதை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இது வெளியிலேருந்து பார்த்தவங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருந்துச்சு பாருங்க. ஒரு சமயங்களில் வந்து அதிமுகவில் திமுகவில் இவர் எந்த கட்சியுமே இல்லை அப்படின்ற ஒரு தொண்டர்கள் கூட, சாமானிய மக்கள் கூட, ஐயா கருணாநிதி வந்து இரவு நேரத்தில் கைது செய்யப்பட்டு அவர் வந்து தூக்கிட்டு போனப்போ எப்படி வந்து ஐயோ இந்த பெரிய மனுஷன் என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு இறக்கப்பட்டாங்களோ, எப்படி ஒரு பாவப்பட்டாங்களோ, எப்படி கொதித்து எழுந்தாங்களோ, அதே போல தான் இருந்துச்சு. அதிமுக ஆஃபீஸை வந்து அடித்தது, அதுலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போனது, அதுக்கப்புறம் வந்து ரெட்டை லட்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது, இப்போ அதுக்கப்புறம் திருப்பி போய் பிஜேபியோட போய் நின்றுக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் போய் ராமநாதபுரத்தில் போய் தேர்தலில் நின்னது, இது வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அது வேற மாதிரி தான் இருக்குது. அப்போ நமக்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்க, உண்மையான தொண்டர்கள், அவங்களும் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் வந்து பரவாயில்லப்பா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏதோ பண்ணிட்டு தான்ப்பா இருக்கிறாரு, அப்போ இந்த பக்கம் இருக்கிற போல ஏதோ நம்ம ரெட்டலைக்கு நிற்கணும், அங்கே தானே நிற்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே தானே போவாங்க. அதானே யதார்த்தமும் கூட. அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லணும், எங்களுக்கு பதவியை பற்றி எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு நாங்கள் அதுக்கு வந்துட்டோம் அப்படின்னுங்கிறதுக்காக நாங்கள் வந்து எந்த நிர்பந்தமும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து இவங்க வந்து அப்ளை பண்ணால் மட்டும் தான் வந்து அங்கே சேர்க்கறதுக்கு ஒரு வேளை அந்த வாய்ப்பு இருக்குங்கிறதான் என்னோட கருத்தாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாருமே நீங்களும் சிந்திச்சு பாருங்கள், இந்த மண்ணுக்கு உறுதியாக வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிங்கிறது வந்து வேணும். அது வந்து சித்தாந்தம் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அது இந்த மண்ணுக்காக சில போராட்டங்கள் பண்ணியிருக்கு, இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நின்று இருக்குது. இப்போ அந்த தேசிய கட்சிகள்னு சொல்கிற இந்திய ஒன்றிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பெருசாக காலூனாமல் இருக்கணும்னா இங்கே அதுக்கு வலுவான ஒரு கட்சி இங்கே இருக்கணும். அந்த கட்சிக்கு வந்து ஒன்றிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி கூட அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. இணைஞ்சா நல்லது தான். அதே சமயங்களில் அதிமுக வந்து இந்த மண்ணுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டால் உறுதியாக இந்த மண்ணுக்கு வந்து இது போல் ஒரு மாபெரும் இயக்கம் வந்து வேணும் அப்படிங்கிறத என்னோட கருத்தாக இருக்குது. பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களையும் உங்களோட கமாண்டுகளையும் கீழே வந்து மண்மத்தை வந்து கக்காமல் அதில் உண்டான சரியான கருத்துக்களை வந்து எடுத்து போடுங்க. அது வந்து அடுத்தடுத்த நகர்வுக்கு வந்து நம்மளோட செய்திகளை கொண்டு போகிறதுக்கும் இது வந்து விவாதிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். யாராவது உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நம்மளோட மெயில் ஐடியில் வந்து தொடர்புடுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் எண் இருக்கும், அதில் வந்து தொடர்பு எடுத்து அதில் வந்து போட்டுருங்க. எனக்கு நான் பார்க்கும்போது அதை வந்து செக் பண்ணுவோம் ஒன்றையும், அது பார்க்கும்போது உறுதியாக எடுத்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் நேரடியாக நம்ம ஸ்டுடியோவிலேயே உட்காந்து கூட நம்ம வந்து கலந்து பேசுவோம். மக்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் முழுவதுமே அந்த பிரச்சனைகள் சொல்லுங்கள், அதையும் நம்ம களைவோம். அதுக்கு தான் அரசியல் மாநாடு. நான் எப்போதும் உங்களோட. நன்றி, வணக்கம்.